ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூலை 14ஆம் தேதி சனி பகவானுடைய வக்ர பயிற்சியானது நடக்கிறது. இந்த வக்ர பயிற்சி காரணமாக ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட தாக்கமானது ஏற்படும். அந்த தாக்கமானது கடக ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு தாக்கமாக இருக்க போகிறது, என்ன மாதிரி விளைவுகளை நீங்க இந்த நேரத்துல சந்திக்க போறீங்க என்பதை விரிவாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த நேரம் கடகராசினியர்களுக்கு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போகிறதா, இல்ல ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகிறதா என்பதை விரிவாக பார்த்து பயன்பெறுங்க. கடகராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயன்பெறுங்க. இந்த காலகட்டம் நீங்க என்ன மாதிரி விஷயத்த செய்யணும், எந்த மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கணும், நிதி வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை, குடும்ப சூழ்நிலை, ஆரோக்கியம், குழந்தைகள் பற்றிய கவலை, இது அனைத்துமே உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்களை கொடுத்திருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க தெரிந்து கொண்டு பயன்பெறுங்க. முதல்ல கடகம் ராசினியர்களுக்கு கிரக நிலை இந்த நேரத்துல எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத நிச்சயமா தெரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கான கிரக நிலை பாத்தீங்கன்னா, உங்களுடைய ராசியில குரு இருக்கிறார், தனவாக்கு குடும்பஸ்தானத்துல கேது சஞ்சரிக்கிறார், பஞ்சமஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறார், அஷ்டமஸ்தானத்தில் ராகு இருக்கிறார், பாக்கியஸ்தானத்துல சனி அமர்ந்து இருக்கிறார், தொழில் ஸ்தானத்தில் பாத்தீங்கன்னா செவ்வாய் இருக்கிறார், லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறார், அயன சயன போகஸ்தானத்தில் புதன் மற்றும் சுக்கிரன் அமர்ந்து இருக்கிறாங்க. கிரக நிலை என்ன மாதிரி ஒரு அடிப்படையில தாங்க உங்களுக்கு இருக்கு. இந்த கிரக நிலை காரணமாகவும் ஜூலை 11 சனி பகவானுடைய வக்ர பயிற்சியின் தாக்கத்தின் காரணமாகவும் கடகராசினியர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா தெரிந்து கொள்ளுங்க. சனி பயிற்சி, சனி பகவான் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் பயப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பயிற்சியானது பல்வேறு விதமான தாக்கத்தை கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தும் அப்படின்னு நிறைய பேர் பயந்து இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பயிற்சி தாங்க இந்த சனி பயிற்சியானது நடக்க போகிறது. இந்த சனி பயிற்சியினுடைய தாக்கம் கண்டிப்பா உங்களுக்கு நன்மைகளாக இருக்க போகிறதா என்பதை கண்டிப்பா நீங்க தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு பயன்பெறுங்க. நிறைய யோசிக்கும் திறமையுடைய கடகராசினியர்களுக்கு நீங்க புதுமை படைக்க எண்ணக்கூடிய ஒரு அற்புதமான குணம் படைத்த நபராக இருப்பீங்க. இந்த நேரம் உங்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. இந்த சனி பயிற்சி கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வகையான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க. கடன் தொடர்பான பிரச்சனை ஏதாவது உங்க வாழ்க்கையில இருந்தா கண்டிப்பா தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பல வகையான யோகங்கள் உங்களுக்கு ஏற்படும். மனக்குழப்பம் நீங்கக்கூடிய அற்புதங்களும் இருக்கிறது. ஆனா பிறருடன் பழகும் போது நிதானம் உங்களுக்கு ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கும். தொழில் தொடர்பான காரியங்கள் ஏதாவது செய்தீங்கன்னா வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகலாம். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடப்பதற்கான ஒரு அறிகுறி நிறையவே இருக்குங்க. பழைய பாக்கிகள் வசூலிப்பதுல வேகம் பிடிக்கலாம். வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளில் சாதகமான நிலையே உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இந்த நேரம் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சனி பெயர்ச்சியினுடைய தாக்கம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான தாக்கமாக இருந்திருக்கு. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கடகம் ராசி நேயர்களுக்கு நன்மை தீமை பற்றிய கவலைப்படாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட நீங்க செய்வீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய போட்டிகள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மறையக்கூடிய அற்புதங்கள் இருக்கிறது. திருமணம் தொடர்பான காரியங்கள் ஏதாவது முயற்சி செய்தீங்கன்னா சாதகமான பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும். குடும்பத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் இப்ப மறையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு இப்ப அதிகரிக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த நேரம் கடகராசினியர்களுக்கு எதிர்பார்த்த நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய வார்த்தைக்கு, அதாவது இந்த நேரம் நீங்க எதை சொன்னாலும் அதை கவனித்து அந்த மாதிரி முறையில செய்வது ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும். அதாவது மற்றவர்கள் உங்களுடைய பேச்சை கேட்பது உங்களுடைய மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்பு இப்ப நீங்கிடும். பிள்ளைகள் உங்களது பேச்சுக்கு சேவை சாய்க்கக்கூடிய அற்புதமான யோகங்கள் இருக்கிறது. வாய்க்கு ருசியான உணவு இப்ப உங்களுக்கு கிடைக்குங்க. பெண்களுக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பா உங்களுக்கு இருக்கிறது. பெண்மணிகளுக்கு பண வரத்து எதிர்பார்த்தபடி உங்களுக்கு அதிகரிக்கும். பணம் ரீதியா உங்களுக்கு பெரிய அளவுல எந்தவித பாதிப்பும் இப்ப ஏற்படாது.
மனக்குழப்பம் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகலாம். அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்தில் இருந்து மனதிற்கு இனிமையான செய்திகள் வந்து சேர்ந்திடும். தொகுதி மக்களை நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு அரசியல்வாதிகளுக்கு இப்ப தேடி வரப்போகிறது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசியல்வாதிகளுக்கு பாத்தீங்கன்னா சாதகமாக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலைத்துறையில இருக்கக்கூடிய கடகம் ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் லாபமான காலகட்டமாக கண்டிப்பா இருக்குங்க. எதிர்பார்த்த பணம் நீங்க நினைத்தபடி உங்களை வந்து சேரலாம். புதிய ஆர்டர்களில் கையெழுத்து இடக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு தேடி வரும். பெரிய அளவிலான ஒப்பந்தங்களும் கையெழுத்து ஆகக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இருக்கிறது. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் சாதகமான நிலை தெரிய வரும். திறமையாக செயல்பட்டு பாராட்டை இப்ப நீங்க பெறுவீங்க. எதிர்பார்த்த நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இந்த நேரம் உங்களுக்கு நிச்சயமாக காத்து இருக்கிறது. கடகம் ராசியில புனர்பூசம் 4ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த நேரம் சொந்தங்கள் மூலம் உதவிகள் கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. நண்பர்கள் மற்றும் அருகில் இருப்பவர்களுடைய உதவியால் தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும். மேலிடத்தின் ஆதரவை இதனால நீங்க பெறுவீங்க. ஆனா அதன் ஒரு முழு பலனுமே நீங்க அனுபவிக்க இயலாத அளவிற்கு மற்றவர்களால் சிறு குறுக்கீடுகளும் உங்களுக்கு தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கடகம் ராசியில பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியினுடைய தாக்கத்தால் பார்க்கும் பொழுது புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு தேடி வரும். உங்களின் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பாதையில செல்லலாம். புதிய நட்புகளால் நல்ல வாய்ப்புகளை நீங்க பெறுவீங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு நிறைவான ஆதரவை பெற்று தரலாங்க. மன நிம்மதி கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமைந்திடும். அடுத்ததாக கடகம் ராசியில ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காரணமாக உங்களுக்கு சம்பந்தமில்லாத பிரச்சனைகளில் தலையிடுவதும் கருத்து சொல்வதுமே நீங்க தவிர்ப்பதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். செலவுகளை திட்டமிட செய்வதுதான் இந்த நேரம் உங்களுக்கு உகந்தது. புதிய காரியங்களை செய்ய தூங்குவதற்கு முன்னாடி நல்ல நேரம் காலம் பார்த்து செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த மாதிரி விஷயத்த பின்பற்றி செயல்பட்டீங்கன்னா நீங்க நினைத்து பார்த்த பாசிட்டிவான பலன் உங்களை நிச்சயமா வந்து சேருங்க. இந்த நேரம் கடகராசினியர்கள் எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க பிரதோஷ வழிபாடு செய்வது அவசியமா சொல்லியிருக்காங்க. அதுவும் திங்கட்கிழமையில வரக்கூடிய சோமவார விரதத்தை கடைபிடித்து வந்தீங்கன்னா கஷ்டங்கள் நீங்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களால முடிந்தால் இந்த மாதிரி விரதங்களை நீங்க பின்பற்றி வரலாங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல கடகம் ராசினியர்களுக்கு ஜூலை 11ஆம் தேதியிலிருந்து நடக்கக்கூடிய சனி பகவானின் வக்ர பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு வக்ர பயிற்சியா இருந்திருக்கு என்பதை விரிவாக பார்த்து பயன்பெற்றிருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.